செங்கோட்டையின் பேரு 1.5 முழம் இருக்கும். குளம்பாளையத்து தானே வெளியே தெரியாத இந்த ஆசாமிக்கு இத்தனை நாள் இந்த ஞானோதயம் வரலையாமா அவருக்கு? அவரு அரசியல் அனாதை ஆகிப்பட்டார். இந்த 3 அனாதைகளோட சேர்ந்து 4 அனாதைகளும் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவாலயம். இவங்க 4 பேரோட உரம்ச திட்டம் என்ன? அதுலயும் குறிப்பா அந்த பாஜக தலைமை பதவி 2வது முறை கிடைக்காத நபருக்கு அதிமுகவை அழிக்கணும், எடப்பாடி ஒழிக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒற்றை அம்ச திட்டம். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்ன கிழிச்ச? உனக்கு அம்மா கடைசி காலத்துல யோகியம் தெரிஞ்சுட்டு தான் பதவியே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு நீங்க சொல்ற அந்த அந்த கழிச்சடைக்கு பின்னாடி அவர் நிழல் கூட இல்லைங்க. ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க. எனக்கு அதிமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு சாதாரண செல்லு கூட அந்த பக்கம் இருந்து வந்தது இல்ல. ஆனா இப்பதான் தெரியுது இந்த கொலை துரோகிய திமுகவோட ஸ்லீப்பர் செல். 91ல அவ்வளோ பெரிய சீட்டு பெற்று அம்மா அவ்வளோ பெரிய பெரு வெற்றி பெற்ற 96ல படுதோல்வி, கட்சி படுதோல்வி, அம்மாவே தோத்து போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் இந்த கொலகார சதிகார இந்த மன்னார்குடி மாஃபியா குடும்பம். இத்தனை கொலைபாதகத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு எதிராக இன்னைக்கு அந்த கட்சியை கட்டி பிடிச்சு காப்பாத்திட்டு இருக்கிற எடப்பாடிக்கு எதிராக முதுகுல குத்துற துரோகிகளே, உங்களை அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களும் சரி, மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைந்து அதுக்குள்ள இணைந்திடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க கருத்தின்படி அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் இடம் கொடுக்கவில்லை என்றால், இறுதிக்கட்ட வரையில் இடம் கொடுக்கவில்லை என்றால் திமுகவில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எங்கேயோ போய் தொலைங்க. இந்த 4 ஓட்டுனால அதிமுக என்ன சார் கவலை? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது சேலமணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து நீக்கியதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு வராங்க. அதாவது பாஜக தான் என்ன பேச சொல்லிச்சு, அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு யாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கல, எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்கிற எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கு ஏன் கேட்கலங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கட்சியிலிருந்து துரோகத்தால் தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன், அதுக்கு முன்னாடி துரோகத்தினுடைய குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் பன்னீர்செல்வம், அந்த பாத்தீங்கன்னா மன்னார்குடி மாஃபியா, இதெல்லாம் புதுசா ஒரு அணி சேர்ந்துகிட்டு நாள் பாத்தீங்கன்னா அந்த கொலை துரோகி அம்மாவை சாகடித்த கொலை பின்னணி குற்றச்சாட்டு உடைய தினகரன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வாய் கொழுப்பும் திமிரும் இருந்திருந்தா ஒரு முதலமைச்சருக்கு பிரத்யேகமா வரக்கூடிய ஐஎஸ் ரிப்போர்ட்டை அம்மா அவர்கள் எடுத்து எங்க சின்னம்மா கிட்ட கொடுத்தாங்க. அதை அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்க. நானும் இவரும் படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் கிழிச்சு போட்டான்னு எவ்வளவு ஒரு வாய் துடுக்கு. அம்மாவுடைய ஆளுமை அப்படிங்கிறது எல்லாருமே வியந்து போற்றக்கூடிய அந்த ஆளுமையை கொச்சைப்படுத்துற விதமா அம்மா அப்ப இவங்களுக்கு என்ன கைப்பாவையா இருந்தாங்களா? ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்டுங்கிறது நான் ஏற்றுக்கூடாது. திரு கருணாநிதி அவர்கள் கூட அவர் இப்ப முதலமைச்சரா இருக்கிறப்ப ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவருடைய மனைவி கிட்டே மத்தவங்கிட்டே அதை காட்ட மாட்டார். அந்த மாதிரி அது ஒரு பிரத்யேகமான ரிப்போர்ட்டை எவ்வளவு வாய்க்குழுப்பு எடுத்து தன்னை ஏதோ ஒரு பெரிய பிரகஸ்பதினு காமிச்சிக்கிறதுக்காக அம்மாவை சிறுமப்படுத்தின அந்த கொலகாரன் தினகரன் அதோட இந்த புதுசா பாத்தீங்கன்னா அரசியல் அந்திம காலத்தில் இருக்கிற அரசியல் கடைசி பயணம் அதாவது கண்ணதாசன் சொல்லுவாருன்னு சொல்லுவேன். மினிமம் 4 பேர் வேணும். 4 பேர் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. இத்தனை நாள் ஞானோதயம் வரலையாம இந்த செங்கோட்டையின் பேரு 1.5 முழம் இருக்கும். குளம்பாளையத்து தானே வெளியே தெரியாத இந்த ஆசாமிக்கு இத்தனை நாள் இந்த ஞானோதயம் வரலையாமா அவருக்கு? அவரு அரசியல் அனாதை ஆகிப்பட்டார். இந்த 3 அனாதைகளோட சேர்ந்து 4 அனாதைகளும் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவாலயம். அதுக்கு பின்னணி இசை கொடுக்கிறது பாஜகவில் 2வது முறை தலைவர் வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு நபர். இவங்க 4 பேரு சேர்ந்து இவங்க 4 பேரோட உரம்ச திட்டம் என்ன? அதுலயும் குறிப்பா அந்த பாஜக தலைமை பதவி 2வது முறை கிடைக்காத நபருக்கு அதிமுகவை அழிக்கணும், எடப்பாடியை ஒழிக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒற்றை அம்ச திட்டம். அந்த சதிகார நாயகனுக்கு இவங்க ஒரு பக்கம் டபுள் ஏஜென்ட்டுங்க, திமுகவோட ஏஜென்ட், இன்னொரு பக்கம் நான் குறிப்பிடுற ஒரு நபரோட ஏஜென்ட். பாஜக தலைவர்கள் தான் பின்னின்று சொன்னாங்க அப்படிங்கிறது எந்த அதிமுக தொண்டரும் நம்பல. 2வது முறை கூட்டணி ஏற்பட்டப்ப உங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னபடிதான் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறதுனால இதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பாருங்க, நாளானைக்கு அந்தம்மா ஏதாவது ஒரு பேட்டி ஆரம்பிப்பாங்க. இந்த பாய்ஸ் காட்டு தோட்டத்து முன்னாள் சமையல்காரமாவும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் த ட்ரிப் வாரத்துக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நீ ஒரு நாளைக்கு அள்ளி தெளி, அங்க உட்காந்துட்டு நாங்க உட்காந்துட்டு இங்க எதையாவது அள்ளி தெளிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 2026 சவக்குழிக்கு போகக்கூடிய 4 அரசியல் முகவரியற்ற அரசியல் முகாந்திரம் இல்லாத நபர்கள் யாருன்னா இந்த 4 பேரும்.
சார் இப்போ வரைக்கும் டிடி தினகரன் அவர்கள் இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க கூட கூட விமர்சனம் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மீது. ஆனா சசிகலா மேல இப்போ வரைக்கும் பேசலையே. எல்லாரும் ஒன்றா இணையணும் நேரம் வரும் தானே சொல்றாங்க. நீங்க என்னடான்னா நாளைக்கு அவங்களும் ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. அந்த அம்மா இப்போ கூட வாய் திறக்கலையே. விமர்சனங்கிற பேர்ல கூட யாரையும் விமர்சிக்கலையே. இவங்க 3 பேரும் முன்னாடி களத்துல இறக்கி விட்டு அந்த மாதிரி பின்னாடி உட்காந்து இவங்களுக்கு பண்ண வேண்டிய ஆக்கம். இப்ப செங்கோட்டையன் கிட்ட 10 பைசா காசு இல்ல, எல்லாம் கடன் தொந்தரவு. செங்கோட்டையனுக்கு வந்து இப்ப இவரு இன்னொன்னு முக்கியமா மறந்து போயிட்ட தம்பி, ம். அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமியின் குடும்ப ஆதிக்கம்னு சொன்னாரு இந்த யோகிய செங்கோட்டையன். முதல்ல ஒரு அடிப்படை ஒரு ஒரு 6 அறிவு படைத்த மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படை வேணும். அதுல என்ன ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஐயா கிட்ட பேசுறப்ப, தனிப்பட்ட முறையில பேசுறப்ப நான் என்ன சொன்னேன், ஐயா கட்சிங்கிறது அடுத்த கட்ட ஒரு தலைமுறைக்கு போகணும். மிதனை கொஞ்சம் முன்னிலைப்படுத்துங்க, மிதுனை வந்து நாங்க முன்னிலைப்படுத்தி பேசுறோம் அப்படிங்கிறப்ப வெகுண்டு எழுந்து என் பக்கம் திரும்பி என்ன சொன்னார்னா, நீ என்னப்பா ஏதோ எனக்கு நல்லது செய்யறேன்னு நினைக்கிற, நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், டிவில எல்லாம் பேசிட்டு இருக்கிற, ஆனா நீ எனக்கு வந்து இவ்வளவு கெடுதியான கெடுதி நினைச்சிருக்கிறேன். நீ அதிமுகவுக்கும் வாரிசு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்ல, எனக்கும் பன்னீர்செல்வத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டுறாதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட எச்சரிக்கை ஒரு தொனியில சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆள், அதாவது ஒரு மினிமம் ஒரு நியாயம் வேணும். எடப்பாடி பழனிசாமி எங்களை வெளியேற்றினாரு, இல்ல துரோகம் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லுங்க, அப்படி கூட சொல்லுங்க, அதுல ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி குடும்ப அரசியல் பண்றாருன்னு ஒரு அநியாய பொய்ய, பச்சை பொய்ய இப்படி வந்து சொல்றாரு இந்த செங்கோட்டை. இந்த யோகிய வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து குடும்ப அரசியல் நடத்துற 1900 கதை விடுவார். அப்ப இருந்து நான் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்ன கிழிச்ச, உனக்கு அம்மா கடைசி காலத்துல உன் யோகியம் தெரிஞ்சுட்டு தான் பதவியே கொடுக்காம வச்சுட்டாங்க. உனக்கு கடைசியில பதவி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு 4.5 வருஷம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு அப்படி சிவப்பு இது போட்ட கார்ல சுத்தினி, அப்ப தெரியலையா எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு தெரியலையா? பன்னீர்செல்வமும் இவரும் உட்காந்துட்டு தினகரனையும் அந்த சமையல்கார மாலி நீக்கினாங்களா, அப்ப ஊமை சாட்சியா உட்காந்துருந்தீங்க, அப்ப உனக்கு உண்மை தெரியலையா? இதெல்லாம் வந்து உதிர்ந்து போன அம்மா ஒரு டான்ஸ் டான்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலத்தால் தூக்கி எறியப்பட்ட விரைவில் திமுக கொத்தடிமைகள் அங்க போய் நிக்க போறாங்க. அதான் இருக்கிற கொத்தடிமைகளா முதல்ல அனுப்பிச்சு விட்டு ஆழம் பாக்குறாங்க. திமுக சொல்ற வேலையும் அந்த பாஜக பிரமுகர், பாஜக பேர்ல அரசியல்னா என்னன்னே தெரியாம, பாஜகவுடைய வரலாறு தெரியாம, பாஜகவினுடைய தியாகம் எதுவுமே தெரியாம, புறவாசல் வழியா வந்து தலைவரா இருந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் நம்பிக்கிட்டு இன்னைக்கு மத்திய தலைமையை எதுக்குற அளவுக்கு துணிஞ்ச அந்த புற்றீசல், அந்த அந்த கருணாகம், அதோட பேச்சு ஒரு பக்கம் கேட்டுட்டு இது பண்றாங்க. 2026 ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஊருக்கு மேற்க எல்லாரும் போறாங்க. ஊருக்கு மேற்க அப்படின்னா என்னன்னு கிராமத்துல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சுடுகாடுன்னு இன்னொரு அர்த்தம். குற்ற இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பல பேர் அதிமுக சேர்ந்தவர்கள் இணையதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக. அந்த பேச்சு அடிபட்டு இருக்கு சார். இல்ல வேற ஏதாவது அதிருப்தியில இருக்கிறாங்களா? குற்றுயிருமா கொலையுயிருமா பாத்தீங்கன்னா கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, ஐநா சபை கோர்ட்டு, அதுக்கு மேல உலக நீதிமன்றம், இத்தனையிலையும் இந்த பச்சை துரோகி குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் பன்னீர்செல்வம் போய் கேஸ் இழுத்து விட்டு கோர்ட்ல இத்தனை கேஸ் போட்டு 3.5 வருஷமா அதிமுக இவ்வளவு பெரிய சோதனை சந்திச்சப்ப ஒரே ஒரு கிளை செயலாளர், ஒரு கிளை செயலாளர் இல்ல, ஒரு சாதாரண உறுப்பினர் யாராவது இந்த கட்சியை விட்டு வெளியேறி இந்த கொலைக்கார துரோகிங்க பின்னாடியோ இல்ல திமுக பக்கமோ போனாங்களா? இவ்வளோ பெரிய ஒரு கட்சி சோதனையான காலகட்டத்தில் அதை சீர்தூக்கி எடப்பாடி பழனிசாமி அதை கட்டமைத்து மறு நிர்மாணம் செய்யறப்ப கூட இருந்த கட்சிக்காரன் நாளைக்கு ஆட்சிக்கு வர்ற போற அதிமுக விட்டுட்டு போவானா? பகல் கனவு மல்லாந்து படுத்துட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரி இதே இல்ல, இவங்க எல்லாமே 2026 வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுட்டு சாவ போறாங்க. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை ஆளப்போவது உறுதி, இந்த துரோகிகள் வீழப்போவது உறுதி. திரு செங்கோட்டையன் அவர்கள் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா, எல்லோரும் ஒன்றிணைந்தால் பிற கட்சிகளும் அதிமுகவுடன் இணையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் அவர் முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மத்தபடி அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க கட்சை விட்டு நீக்கிருக்கீங்க, ஆனா ஒன்று சேரணுங்கிற ஒரு கோட்பாட்டை தானே இருக்காரு. திமுகவுக்கு போகல. அது நம்ம எப்படி பாக்குறது நீங்க அதை? நீங்க சொல்ற அந்த 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 கலிசடைக்கு பின்னாடி அவர் நிழல் கூட இல்லைங்க. அது பேரு தாங்க பெரிய பெத்த பேரு, கே.ஏ. அப்ப செங்கோட்டைன்னு ஒன்றரை அப்ப மூலம் பேரு. அதனாலதான் இன்னும் அதிமுக ஒட்டணும் நினைச்சிட்டுங்கிற ஒரு பேர்ல தான் ஒண்ணு சேரணும் ஒண்ணு இல்ல சேர்ந்து நான் சொல்லிட்டு கேக்குறேன், இருக்காங்க. எத்தனை எத்தனை வருஷம் நான் கேக்குறேன், புரட்சி தலைவர் காலத்துல இருந்து 1972 இருந்து எத்தனை பேரையும் அடுத்த கட்ட தலைவரா நீ வளர்த்தி விட்டுருக்கிற? ஆலமரத்தின் கீழே வேற எந்த மரமும் வளர முடியாதுங்கிற மாதிரி அங்க நீயே ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டத்தையும் கோபிச்செட்டிப்பாளையத்தையும் குத்தகைக்கு எடுத்துட்டு ஒருத்தரை கூட வளர விடாம உன்னால் கட்சி விட்டு வெளியேற்றப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட போட்டீங்கன்னா ஒரு உறுப்பினர் நோட்டு வரும். அதே மாதிரி
எந்த ஒரு நபராவது எனக்கு தெரிஞ்சு இந்த துரோகி தினகரன், துரோகி பன்னீர்செல்வம், சசிகலாவை கட்சி விட்டு வெளியேற்றினப்ப கூட எந்த அதிமுக தொண்டனும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடல. ஆனா இந்த துரோகி கட்சி விட்டு நீக்கணும்னே கோபிச்செட்டிப்பாளையத்துல எல்லாம் ஏதோ தீபாவளி மாதிரி எல்லாம் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்கன்னா, கட்சி அந்த அளவுக்கு இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பத்தி குடும்ப கட்சின்னு. வீட்டுக்குள்ளேயே அந்த குள்ளம்பாளையத்துல எப்ப போனாலும் அந்த அம்மா பதவி நீக்கி வீட்டுல உட்காரணுங்கிறப்ப அந்த கட்டில் கவுத்துல கவுந்து பக்கத்து இப்படியே உட்காந்துருப்பாரு. அப்படி உட்காந்துட்டு அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே இவர் பெரிய மன்னர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆண்டான் அரசு பேர்வழி. அந்த காலையில நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த கேட்டு திறக்கும். மத்த நேரத்துல போட்டீங்கன்னா கேட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நீங்க ஆனா அங்க வாட்ச்மேன் எவனும் இருக்க மாட்டான். மத்த நேரத்துக்கு போனீங்கன்னா நாய் மாதிரி போய் நிக்கணும். அவர் ஐயா ஓய்வு எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சிற்றரசர் வந்து ஆண்டான் அடிமை பரம்பரை. சாயந்தரம் 4 to 5 கேட்டு திறக்கும், காலையில 8 to 9. இவர் வந்து மக்களை போய் செஞ்சு ஒண்ணு பண்ணுவாரு. எங்கெங்க இலை உழுதோ அங்க போய் மூஞ்சி வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு ஆக்ஷன் விடுவாரு. சார் அவர் அவர் வந்து என்னதான் பொலிட்டிக்ஸ்க்கு இருந்தாலும் அறிமுகமானாரு. அவர் என்னதான் இருந்தாலும் அதிமுகவோட ஒரு மூத்த நிர்வாகியும் கூட. இப்படிலாம் அதுதான் பேசலாமா அதுதான் சார்? அது அருமையா சொன்னீங்க. அதுதான் அதிமுகவுல நிர்வாகியா இருந்தா எல்லா மரியாதையும் கிடைக்கும். நீ அதிமுகவுல புரட்சி தலைவர் காலத்துல சும்மா கொடி பிடிச்சிட்டு இருந்த காலத்திலேயே புரட்சி தலைவர்கிட்ட நிதியமைச்சரா இருந்த பொன்னையன் இன்னைக்கு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய சீர்மிகு தலைமையை ஏத்துக்கிட்டு என்னுடைய தளபதி திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து குள்ளம்பாளையத்துல போஸ்ட் ஒட்டிட்டு இருந்திருப்பாரு. இவர் பெரிய சீனியரா, பொன்னையும் பெரிய சீனியரா. அந்த பொண்ணை இன்னைக்கு யாரு தலைவரா ஏத்துட்டு இருக்கிறார். கட்சிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, ஒரே ஒரு விஷயம். நான் ஏற்கனவே இந்த வரலாறு சொன்னேன். ஜானகி ராமச்சந்திரனுக்கு முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அறிவாலயம் போய் ஏறி எனக்கு ஆதரவு தாருங்கள், உங்களுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் மனைவிக்கு ஆதரவு தாருங்கள்னு கேட்டப்ப அதிமுக அன்னைக்கே முடிவு பண்ணோம், நீங்க புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தாலும் போகாத இடத்துல போய் கால் வச்சு ஆதரவு கேட்டீங்க. அம்மா ஜானகி அம்மையாரை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்கள் தலைவர் இல்லை, புரட்சி தலைவி, திமுக ஒழிய வேண்டும் அழிய வேண்டும்னு சொல்ற ஜெயலலிதா அம்மா தான் எங்க தலைவர்னு 89 அவங்களை தலைவியா ஏத்துக்கிட்டான். 26 பேரை ஜெயலலிதா அம்மா கூட நின்னவங்களை ஜெயிக்க வச்சா. ஜானகி அம்மா உட்பட எல்லாரும் டெபாசிட் போன வரலாறு இன்னைக்கு அதிமுக காரங்க தயவு செஞ்சு புரிஞ்சிருக்கும். புதுசா இருக்கிற அதிமுக இதுக்கு காரணம் திமுகங்கிற பக்கத்துல நான் சொல்லுவேன், மவுண்ட் ரோட்ல அதிமுக கார்ல போனா கூட அறிவாலயம் வந்ததுல இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்குவோம். அப்படி ஒரு இது இருக்கிறப்ப உள்புதர்ல போய் 3 முறை மறைஞ்சிருந்து முதலமைச்சரை பார்த்து நான் நலம் விசாரிச்சேன், நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானான்னு கேட்டுட்டு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல பகைவனும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ பெத்தெடுத்த மகனும் போய் நின்னுட்டு நல்லா சிறப்பா ஆட்சி பண்றீங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை அதெல்லாம் விட்டுருங்க. கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சது, அம்மா உட்கார்ந்து சேர எட்டி காலால உதைச்சது, சின்னத்தை முடக்கினது, எத்தனை 17 கேஸ் போட்டது, இந்த துரோகம்லாம் ஒரு பக்கம். கருணாநிதியோடைய மகனை போய் சந்திக்கிற அந்த இதையும் நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. போற போக்க பார்த்தா திமுக தான் மறுபடியும் ஜெயிக்கணுங்கிறவான். வா, நீ சொன்னதை கேட்டு அந்த அம்மா சமாதியில புரண்டு படுத்திருக்கியா. உன்னையா நான் 3 தடவை முதலமைச்சராக்குறேன், உன்னையா நீ டீ கடை வச்சிருந்தவன மந்திரி ஆக்குறேன்னு புரண்டு படுத்திருக்கோம். அதை விட அந்த இன்னொரு ஆள் சொல்லிட்டு தெரியுமா, ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க எனக்கு அதிமுக ஸ்லீப்பர் செல்லுன்னு. ஒரு சாதாரண செல்லு கூட அந்த பக்கம் இருந்து வந்தது இல்ல. ஆனா இப்பதான் தெரியுது இந்த கொலை துரோகிய திமுகவோட ஸ்லீப்பர் செல். இவர் சொல்றாரு கரூர் சம்பவத்துல வந்து அரசாங்கம் மேல எதுவும் தவறு இல்ல, அரசாங்கம் முழுக்க முழுக்க சரியா பண்ணுச்சா. இப்படி நீ அறிவாலயத்துக்கு கொடை பிடிக்கிற நீ வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரிஞ்சுட்டா எடப்பாடி பழனிசாமி அம்மா எப்படி உனக்கு தெரிஞ்சு 11 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு நீக்கினாங்களோ, பாய்ஸ் கார்டுல விட்டு தூக்கி எறிஞ்சாங்களோ, அதை திரும்ப அம்மாவுடைய அந்த உலக்கடையை புரிஞ்சுட்டு தான் அவனை தூக்கி எறிஞ்சாரு. உங்க சித்தின்னு சொல்ற அம்மா. சார் நான் அவனை கேக்குறேன், 91 அவ்வளோ பெரிய சீட்டு பெற்று அம்மா அவ்வளோ பெரிய பெரு வெற்றி பெற்ற 96 படுதோல்வி, கட்சி படுதோல்வி, அம்மாவே தோத்து போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் இந்த இந்த கொலகார சதிகார இந்த மன்னார்குடி மாஃபியா குடும்பம். இந்த இந்த நபர் சொல்றாரு, அம்மா என்னுடைய எல்லாம் ரகசியமா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, உன்னை கட்சி விட்டு நீக்கிவிட்டு எவ்வளவு வாய்ப்பு இப்ப அந்த அம்மா உயிரோட இருந்தா இப்படி சொல்ல முடியுமா, இந்நேரம் உன் மேல கஞ்சா கேஸ் போட்டிருப்பாங்க. இவர் என்ன அவ்வளவு பெரிய அம்மாவுக்கு அரசியல் கத்துக் கொடுத்த சூத்திரதாரியா. இந்த கேசட் கடை வச்சு கேசட்டை வாடகை விட்டு வயிற்று கழுவிட்டு இருந்தீங்க. அந்த அம்மாவை கைப்பாவையா வச்சுக்கிட்டு அந்த அம்மா தடவை ஜெயிலுக்கு போனாங்க, 2வது முறை ஆட்சி இழந்தாங்க, தோத்து போனாங்க, 2வது முறை ஜெயிலுக்கு போய் 100 வருடம் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டியவங்க மன உளைச்சலால இறந்து போன இத்தனை கொலைபாதகத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு எதிராக இன்னைக்கு அந்த கட்சியை கட்டி பிடிச்சு காப்பாத்திட்டு இருக்கிற எடப்பாடிக்கு எதிராக முதுகுல குத்துற துரோகிகளே, உங்களை அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க. சார், சத்யபாமா வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இருந்த காலத்துல வந்து
கட்சிக்கு வேலை செய்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அது ஏழை வீட்டுல இருந்தாலும் சரி. ஆனா அதெல்லாம் பாகுபாடு பார்க்காம, ஆனா இப்போ வந்து அதிமுக உண்ட காசு இருக்கா, காசு இருந்தா வா, இல்லைன்னா வராத, அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் சீட்டு கொடுக்குறாருங்கிறாங்களா? இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவும் அப்படிதான் இருக்கா? சத்தியபாமாவுக்கு குள்ளம்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையனை விட்டு கட்சி பக்கம் கண்ணை திருப்பி பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா இல்லையான்னு தெரியும். சேலத்துல ஏற்காடு தொகுதியில பாத்தீங்கன்னா 2வது முறை இன்னைக்கு மன்னிக்கணும் எம்எல்ஏவா இருக்கிறது சித்ரா அப்படிங்கிறவங்க 100 நாள் வேலை திட்டத்துல கொத்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க. 100 நாள் மீண்டும் வேலை திட்டத்துல போயிட்டு அது உண்மை, அது உண்மை. அம்மா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுத்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு ஐயா கொடுத்தாங்க. 2வது முறை எடப்பாடி பழனிசாமி தாங்க ஐயா கொடுத்தாரு. முதல் முறை அம்மா கொடுத்தாங்க. ஓகே. கொடுத்தாங்க. 2வது முறை எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்திருக்காரு. சேலத்துல அதே மாதிரி நான் இன்னும் 2 எம்எல்ஏங்களை உங்களுக்கு காட்டுறேன். சாதாரண கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு கெங்கவல்லி எம்எல்ஏ இப்படிப்பட்டவங்களாம் வாய்ப்பு வந்திருக்குது. ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையும் வீடுதான் தெரியும், அதனால வேற எதுவுமே தெரியாது. எந்த காலத்திலுமே அதிமுகவுல 2 விஷயம். அகில இந்திய அளவில் வாரிசு அரசியல் இல்லாத ஒரே கட்சி பாஜக. அதை விட ஒரு படி ஒரு பொட்டு மேல வாரிசு அரசியல் இல்லாத ஒரே இயக்கம் அதிமுக. சர்வ சாமானியன், கட்டட தொழிலாளி, மீன் பிடிக்கிறவன், இந்த மாதிரி கீழ்நிலை நீங்க ஆகுனா அந்த சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கீழ்நிலையில உள்ளவனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இந்தியாவில் இருக்கிற மார்தட்டி சொல்லக்கூடிய மாநில கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி மந்திரியாயும் ஓலை குடிசையில் இன்னைக்கு வாழ்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சீட்டு கொடுக்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 கட்சியை தவிர எந்த கட்சியிலையும் எல்லாம் பூர்ஸ் வாக்கில் நாங்க கேட்ட தகரத்துல குண்டி உண்டி குளுக்குறோமா, ஆனா 10 கோடி வாங்கிட்டோமா 15 கோடி வாங்கிட்டோமா. இன்னொருத்தர் உருமுவாரு தம்பி. நான் இன்னொன்னு முக்கியமா மறந்து போயிட்டேன், போன தடவை வரப்போ உங்களுக்கு சொல்லுங்க சார். சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. சென்னையில 2 வீலர்ல போனீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்குங்க, ஜாக்கிரதையா போங்க, டிராபிக் ரூல்ஸ் அனுசரிச்சு போங்க, மெதுவான வேகத்துல போங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க போற ரோட்ல அண்ணன் திருமா வர்றாரு ஜாக்கிரதையா பார்த்துட்டு போங்க. திருமா வந்தாருன்னா 100 அடிக்கு அந்தாண்ட ரோட்டை விட்டு இறங்கி நின்னுக்குங்க. இல்லைன்னா அண்ணன் வந்து அவரே உங்க வண்டி மேல விட்டு ஏத்துவாரு. ஏத்திட்டு அப்புறம் உங்களை போட்டு ஏத்தி அடி பின்னி எடுப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. சரி சார். திரு விஜய் அவர்களை ரொம்ப எதிர்பார்த்துச்சு அதிமுக. அவரே இப்ப ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் தான் சிஎம் கேண்டிடேட். இதுல எதுவும் அதிமுக ஏதோ வருத்தம் இருக்குதா? ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தீங்க, அவர் விமர்சிக்கல, எதுவுமே பண்ணல. அது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன்னா அதிமுக வந்து யாரு வேணாலும் வாங்க, திமுகவை அகற்றணும், இது பிஜேபி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நான் அதிமுக அனுதாபி. நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுறேன். இந்த விஷயத்துல உண்மையாலுமே எனக்குமே மனக்குறை இருந்ததுங்க. அதாவது அதிமுகங்கிறது தான் ஒரு யானை அப்படிங்கிறது மறந்து போச்சோன்னு நான் எனக்கு தோணுது. அது கோயில்ல இருக்கிறதுனால காலில் சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறதுனால நம்ம யானைங்கிறது மறந்து போச்சா? நான் சொல்றேங்க, இன்னைக்கு நிலைமையில அதிமுக பாஜக திரு அன்புமணி மத்தவங்களோட சேர்த்துனாவே 150 இடத்துல ஜெயிக்கக்கூடிய மினிமம் கேரண்டி இன்னைக்கு 150 இடத்துல ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப ஏதோ விஜயை வலிந்து கூப்பிடுற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது உண்மைதான். விஜயும் தேவையில்ல, அஜித்தும் தேவையில்ல, விஜய் சேதுபதியும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக ஒரு சுனாமி அடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. களப்பணியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து அதுல அதிமுக குறிப்பா மரியாதைக்குரிய உதயகுமார் இவங்க எல்லாம் பேசுனதே இது. நான் தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட அது வேண்டுகோளாக வச்சேன். விஜய் தேவையில்ல, விஜய் தனித்து நிற்பதுதான் அதிமுகவுக்கு பலம் தரக்கூடியது, லாபம் தரக்கூடியது. விஜய் தன்னுடைய மத பின்புலத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் உருவார். இந்த 10 கோடிக்கு இன்னும் ஒரு 5 கோடி சேர்த்து கொடுத்தா இந்த 10 கோடிக்கு வந்துருவாங்க, 15 கோடி வந்துருவாங்க. 10 கோடியை வாங்கிட்டு கமுக்குமா உட்காந்துட்டு ரோட்ல போறவங்க எல்லாம் டேய் அண்ணன் வரேன் விலகு விலகு வர்றேன் புலி வருது ஒதுங்கு ஒதுங்கு அப்படின்னு இப்ப இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 5 கோடி சேர்த்து கொடுத்தா அவரும் போவாரு. அப்படி ஒரு கூட்டணி வச்சா திமுக பனால். திமுக வந்து இந்த பிரேம்லயே இருக்காது, 3வது இடத்துக்கு போவோம். போட்டிங்கிறது சாதாரண ஏழை விவசாயி உண்மையான முதலமைச்சரா இருந்த பழனிசாமி வேண்டுமா, சினிமா முதலமைச்சர் விஜய் வேண்டுமான்னு கூட களம் மாறும். இதுதான் அதிமுகவுக்கு நல்லது. விஜய் வரமாட்டார். பாஜக இல்லாவிட்டாலும் விஜய் வரமாட்டார். தயவு செய்து விஜய் எதிர்பார்க்காதீர்கள். நீங்களே கோயில் யானை உங்க காலில் வெறும் இருக்கிற சங்கிலியை உதறி எரிஞ்சீங்கன்னா நீங்க ஒரிஜினல் காட்டு யானை, வீட்டு யானை, நாட்டு யானைன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களும் சரி, மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைந்து அதுக்குள்ள இணைந்திடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க கருத்தின்படி அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் இடம் கொடுக்கவில்லை என்றால், இறுதிக்கட்ட வரையில் இடம் கொடுக்கவில்லை என்றால் திமுகவில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல தனியா இருந்து ஓட்டை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்களா? எங்கேயோ போய் தொலைங்க. இந்த 4 ஓட்டுனால அதிமுக என்ன சார் கவலை? இந்த பன்னீர்செல்வம் கார்ல கட்டுறதுக்கு கொடி இருக்குதா, தோல்ல போடுறதுக்கு துண்டு இருக்குதா, கட்டுறதுக்கு கரை வேஷ்டி இருக்குதா, இல்ல சின்னம்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? உன் பின்னாடி இருந்த ஒருத்தங்களாரு
ஆள் இல்லாம, நிழல் இல்லாம, கால் இல்லாம, அரசியல் பண்பு இல்லாம, தலைமைத்துவ பண்பு இல்லாம, இன்னொருத்தரை நம்பி அவங்க சொல்படிதான் நான் கேட்டேன்னு சொல்லி அவங்க பெரிய கெடுத்து உன் யோகிதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னோட உயரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான். நீ ஒற்றையால் உங்களை பார்த்தால் பிரதமர் அவர்களே, உங்களை பார்ப்பது எனக்கு கடவுளையே பார்ப்பது போல லெட்டர் போட்டு அவங்களை சீண்டவே இல்லைன்னா அரசியல்ல நீ ஒரு மண் குதிரைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிஎம் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா, முள்புதூர்ல போய் முத நாளே ஒளிஞ்சிருந்து நான் சிஎம் பார்ப்பேன் அப்படின்னு போய் தொலைங்க. உங்களோட கடைசி புகலிடம், உங்களுடைய கடைசி சுடுகாடு அறிவாலயம் தான். சீக்கிரம் போய் சேருங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார், வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி.